சார் வணக்கம். இப்போ மூனெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பியிருப்பாங்க. இது மாதிரி அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஏபிகே ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஏபிகே ஃபைல் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங் வந்து கேட்கும். செட்டிங் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ண சொல்லும். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 27ஆம் தேதி இந்த மந்த் எண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே வந்து அவைலபிளாக இருக்க போகுது. இப்போ வந்து ஏபிகே ஃபைலில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது இந்த செட்டிங் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா அதை ஆன் பண்ணிவிட்டு இங்கே கீழே இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி ஹோம் பேஜில் இது மாதிரி வந்துடும். அதை நீங்கள் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இந்த பேஜ் வரும். இதில் ஸ்டார்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கெட் ஸ்டார்ட்னு வரும். இப்போ இதை டச் பண்ணிங்கன்னா இப்போ கிரியேட் வேலட்னு கேட்கும். இங்கே வந்து ஒரு 12 வேர்டு ஸ்பேஸ் வேர்டு வந்து உங்களுக்கு வரும். அதை நீங்கள் காப்பி பண்ணி மெயிலில் வச்சுக்கணும், வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை எப்படி சேஃபாக நீங்கள் பண்ண போகிறீங்களோ பண்ணிக்கங்க. பக்காவாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. மெயிலில் முக்கியமாக சேவ் பண்ணி வைக்கணுன்றது தான் முக்கியம். அதை அப்படியே காப்பி பண்ணி மெயிலில் சேவ் பண்ணிங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயில் எப்பயுமே இருக்கும். உங்கள் மெயிலுக்கே சென்ட் பண்ணிங்கன்னா அங்கேயே இருக்கும். அப்போ அது ஒன்று. அதை 24 வேர்டு இந்த 12 வேர்டு அது வந்ததுக்கப்புறம் சேவ் பண்ணிவிட்டு பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 12 வேர்டு வந்து மிக்ஸ்அப் ஆகி வரும். மிக்ஸ்அப் ஆகினாக்கா 3 வேர்டாக கொடுத்துருவாங்க. இதில் வந்து 2வது வேர்டு எது, 5வது வேர்டு எது, 4வது வேர்டு எதுன்னு கேட்பாங்க. அதை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். கிரியேட் கொடுத்தீங்கன்னா அந்த 12 வேர்டு வரும். காப்பி பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி அதை கிரியேட் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் 3 கேட்கும். இதை வந்து டிக் பண்ணிடணும். இது மாதிரி டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா 12 வேர்டு வரும். அதை காப்பி பண்ணி மெயிலில் நீங்கள் பக்காவாக எப்படி சேவ் பண்ணணுமோ 2-3 விதமாக சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ்அப் ஆகி கொடுப்பாங்க. 3 வேர்டாக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 2வது வேர்டு 5வது எல்லாம் கேட்பாங்க. அன்றைக்கி இது மாதிரி கரெக்டாக அதை செலக்ட் பண்ணி எல்லாம் கலர் டிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலட் வந்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். மறுபடியும் உங்களுக்கு ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும் இல்லையா? அது 6 டிஜிட் நம்பர். அது வந்து கிரியேட் பாஸ்வேர்டு வந்து பண்ண சொல்லுது. அது வந்து 2 டைம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கிரியேட் பாஸ்வேர்டு வந்து 6 நம்பர் உங்களுக்கு ஃபேவரான நம்பர், ஞாபகம் இருக்கக்கூடிய நம்பராக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கன்ஃபார்ம் கிரியேட் கோடு வந்து கேட்கும். அது மறுபடியும் கொடுத்துட்டு இது மாதிரி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கனாக்கா கண்டினியூ கொடுத்தா ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து இது இன்ட்டு மார்க் பண்ணி இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு மெயில் ஐடி இதெல்லாம் கேட்கும். ஃபோன் நம்பர், மெயில் ஐடிலாம் கேட்கும். ஃபுல் நேம் கொடுத்துருங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி என்னுடைய பேர் பி மாயகிருஷ்ணன் கொடுத்துருங்க. அதுமாரி கொடுத்துருங்க. அடுத்தது ரெஃபரல் கோடு காமிக்கும். அது கீழே உங்கள் ஃபோன் நம்பரு, ரெஃபரல் பண்ணுங்க பேர், உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா மெயிலுக்கு வந்து இது மாதிரி ஓடிபி வரும், மெயில் வரும். அதில் போயிட்டு அந்த ஓடிபி எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வந்து ஓப்பன் ஆகிடும். இது உள்ள போய் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிடலாம். இது மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து மெனு ஆப்ஷனில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஒரு கேபிஎஸ் காயின் அப்படின்றது ஒரு 5 காயின், ஒரு 55 காயின் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதனுடைய வேல்யூ தான் 0.06 காட்டுது. 5 காயின் தான் காட்டுது. இதில் 55 காயின் வந்துடும். அதேமாதிரி இந்த எம்என்சி காயின்ன்றது ஆக்டிவேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு காயின் வந்து ஃபஸ்ட்டு மாதம் ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா? இதில் நீங்கள் ஐஎன்ஆர் டெபாசிட் பண்ணி யூஎஸ்டிடி $20 பை பண்ணி அப்படியே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லைனா யூஎஸ்டிடியை நீங்கள் டைரெக்டாக டெபாசிட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மார்க்கெட்டு. இப்போ நீங்கள் டெபாசிட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஐஎன்ஆர் டெபாசிட் பண்ணி உள்ள யூஎஸ்டிடி பை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஐஎன்ஆர் டெபாசிட் பண்ணும்போது கியூஆர் கோடு கேட்கும். அந்த கியூஆர் கோடு மூலிமா ஜிபே மூலிமா நீங்கள் பே பண்ணி இது பண்ணலாம். இன்னொன்று ஈஸியான மெத்தட் வந்து டைரெக்டாக யூஎஸ்டிடி வந்து டெபாசிட் போனீங்கன்னா
உங்களுக்கு வந்து $20 ஸ்மார்ட் செயின் USDT $20 வந்து பினான்ஸ்லேயோ இல்லை ட்ரஸ்ட் வாலெட்லேயே வந்து நீங்கள் $20 சென்ட் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரஸ்ட் வாலெட்டில் $13 தான் இருந்தது. அதை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பினான்ஸ்லேருந்து ஒரு $10 அனுப்பிச்சேன். 2 டைமாக அனுப்பும்போது ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணது வந்து போச்சு. ரெண்டாவது பண்ண $10 வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. அது உள்ளே போய் டெபாசிட்டில் போய் இனிஷியேட் என்ற ஆப்ஷன் டச் பண்ணி தான் அது வந்து ஆட் ஆச்சு. அதனால் நீங்கள் பண்ணும்போதே $20 ஒரே அமௌண்ட்டாக டெபாசிட் பண்ணால் இமீடியட்டாக உங்களுக்கு வந்து இது ஆக்டிவேஷன் பண்ணது ஈஸியாக இருக்கும். அதனால் பார்ட்டு அனுப்பக்கூடாது. ஓகேங்களா? நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை F20 டச் பண்ணால் இதுமாரி அட்ரஸ் வரும். அந்த அட்ரஸ் எடுத்து போய் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் அனுப்பிக்கலாம். இதுமாரி டெதர் USDT பிஎன்பி நெட்ஒர்க்கில் நீங்கள் சென்ட் பண்ணி பண்ணிக்கணும். நான் ஃபஸ்ட்டு $13 பண்ணேன் இல்லையா, அதுமாரி நீங்கள் பண்ணாதீங்க. $20 ஃபுல்லாக டெபாசிட் பண்ணிங்க. அதுமாதிரி INR டெபாசிட் பண்ணி டாலர் பர்ச்சேஸ் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டேன். நான் $23 டெபாசிட் பண்ணேன். நான் 2 டைமாக வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாலர் டெபாசிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படி பண்ணணும் அவசியம் கிடையாது. கரெக்டாக $20 நீங்கள் டெபாசிட் பண்ணாலே போதும். இல்லை $22 கூட நீங்கள் டெபாசிட் பண்ணிடலாம். ஒரே அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் இது இருக்குது பாருங்கள், ரெஃபர் அண்ட் ஏர்ன் இருக்கு இல்லையா, இதை தான் டச் பண்ணணும் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு. அதை டச் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வரும். இதை சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. அது கொடுத்தீங்கன்னா இங்கே பைன்னு கேட்கும். பை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அவ்வளோதான் சார், வாழ்த்துக்கள், நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த KBS காயின் வந்து 55 காயின் காட்டுது பாருங்கள். இது வந்து ரிஜிஸ்டர் பண்ண உடனே வந்துடும் அது எல்லாருக்கும். ஆனால் அந்த MNC காயின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காயின் வந்துருக்கு பாருங்கள். இப்போ எனக்கு $6 வேல்யூவில் ஒரு காயின். இது வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் காமிக்கும். ஓகேங்களா? இதுமாரி நீங்கள் எவ்வளோ பேர் ரெஃபர் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த 10% டைரக்ட் ரெஃபரில் அதில் 4 மேட்ரிக்ஸில் நீங்கள் உங்கள் டீமை டெவலப் பண்ணிங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் அனுப்புகிறேன். ஃபுல்லாக பாருங்கள். ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்சு, மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி, எக்ஸ்சேஞ்சு யூஸ் பண்ணிக்கிட்டே நம்ம அதில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதேமாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுற டீம் வந்து ஃபியூச்சரில் லைஃப் லாங் அவங்க பண்ணக்கூடிய ட்ரேடிங்லேருந்து உங்களுக்கு இன்கம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது. மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க. அதுக்கப்புறம் டெபாசிட் பண்ணுறது இதை பார்த்து எப்படி பண்ணிங்க. டவுட்டுன்னா கேளுங்க. ஃபுல் கஸ்டமர் சப்போர்ட் உள்ள ஒரு எக்ஸ்சேஞ்சு, 100% வந்து ஃபேர்லெஸ் ஒரு எக்ஸ்சேஞ்சு. நம்மளுடைய கண்ட்ரி எக்ஸ்சேஞ்சு பினான்ஸ் இந்தியாவை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் வளர்ந்தது. அதேமாதிரி அதை பேஸ் பண்ணி இவங்க ஃபாரின் ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க. அதனால் இது வந்து MNC காயின்றது வந்து இன்றைக்கி $6. இது வந்து உங்களுக்கு 20 காயின் கொடுப்பாங்க. மாதம் ஒரு காயின். நம்ம பண்ணுற $20க்கு அவங்க 20 காயின் கொடுக்க போகிறாங்க. அதனுடைய வேல்யூ ஃபியூச்சரில் இப்போயே $6 $100 வரைக்கும் ரீச் ஆக போகுது கூடிய சீக்கிரத்தில். ஓகே சார், இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும். ஓகே சார், தேங்க்யூ.